வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா பெரிய நகரங்களில் மட்டும் கிடைக்கக்கூடிய அந்த பீஸா. இதை சின்ன ஊர்களில் சின்ன இயந்திரத்தை வாங்கி வச்சு எப்படி வருமானம் பெறலான்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து எமது சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வருமானம் தரக்கூடிய தொழில்களை பற்றி தொடர்ந்து பதிவிட்டு வரேன். இன்றைக்கி நாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா பெரிய நகரங்களில் பிரபலமான நிறுவனங்களும் இந்தமாரி பீஸாவை தயார் பண்ணி விற்கிறாங்க. சிறிய சிறிய பேக்கரிகளில் கூட இந்தமாரி பீஸாவை தயார் பண்ணி விற்கிறாங்க. ஆனால் சிறிய ஊர்கள், அதாவது இதை பற்றி விவரம் தெரியாத ஊர்களில் நீங்கள் இதுக்கான இயந்திரம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதோடய விலை 15,000 ரூபாயிலேருந்து கிடைக்கிதுங்க, மாடலுக்கு தகுந்த மாரி. அதை வாங்கிக்கொள்ளுங்க. வாங்கிட்டு இந்தமாரி பீஸா தயார் பண்ணுறது எப்படின்ட்டு நிறைய வீடியோக்கள் யூடியூப்பில் இருக்குங்க. அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்குன்னு நீங்கள் மாஸ்டரெல்லாம் தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. இதில் விதவிதமானது இருக்குங்க. சிக்கனில் தயார் பண்ணுறது, மட்டனில் தயார் பண்ணுறது, அந்தமாரி இருக்குது. சைவத்தில் தயார் பண்ணுறது, இந்தமாரி ஒவ்வொரு வகையாகவும் இருக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த இதை வச்சு எரிய வச்சு அந்த தணலில் இந்த பீஸா சுடுறதுங்க. அதுக்கு மிஷின் போச்சுங்க. அதோட விலை பார்த்திங்கன்னா 30,000 ரூபாங்க. அதையும் நீங்கள் வாங்கி செட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்தமாரி இயந்திரம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் சிறிய சிறிய பேக்கரிகளில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அதே கான்செப்ட் தாங்க. நம்ம ஊரில் இதை தயார் பண்ணி நம்ம ஊரில் இருக்க வாடிக்கையாளர்களுக்கு விற்று நல்லா வருமானம் பெறலாங்க. அதாவது சாதாரணமாக சின்ன சைஸ் உள்ள ஒரு பீஸா 100 ரூபாய்க்கு விற்கிதுங்க. அதோட அடக்க செலவு எனக்கு தெரிஞ்சு 30 ரூபா 40 ரூபா தாங்க வரும். இதுக்கான பொருட்கள் எல்லாமே உங்கள் ஊரில் எசன்ஸ் கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்குதுங்க. ஸோ இதுக்குன்னு நம்ம ஒன்றும் எங்கேயும் அலைய தேவையில்லைங்க. மாவு தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. மைதா மாவு, அதை ஈஸ்ட்டு போட்டு உப்பை வச்சு அது மேலே காய்கறிகளில் வெட்டி போட்டு அதுக்கப்புறம் சீஸுன்னுவாங்க, அதை போட்டு தீத்தி இத்தாலியன்லேருந்து வரக்கூடிய சில பொருட்கள் இருக்குங்க. அதை தூவி அப்படியே இந்த ஓவனில் வைக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா அது நல்லா சூடாகி முறப்பாக வந்துடுங்க. இதை அப்படியே வர்ற வாடிக்கையாளருக்கு கொடுக்கணுங்க. உங்கள் ஊர்லேயே சிறிய ஊராக இருந்தால் கூட ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஆர்டர் பெறலாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே விளம்பர போர்டு மாரி வச்சு நோட்டீஸை கொடுத்து ஃபோன் பண்ணால் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறோம் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பரபரப்பாக வியாபாரம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த மிஷின் பார்த்திங்கன்னா இது ஒரே நேரத்தில் 4-8 பீஸ் தயார் பண்ணக்கூடியதுங்க. இதோட விலை 30,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய்ங்க. 15,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடியது ஒரு 2 பீஸ் 3 பீஸ் தயார் பண்ணலாங்க. இந்த மிஷின்லாம் எங்கே கிடைக்கின்ற விவரம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க வாங்கி உடனே உங்கள் ஊரில் ஆரம்பித்து வருமானம் பெறலாங்க. கரண்ட்டில் வேலை செய்கிறதும் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த இது சொன்ன பாருங்க, வுட்டு, அதில் செய்யணுன்னா உங்களுக்கு எந்த விதமான இதுவும் தேவையில்லை. இதில் கேஸில் வேலை செய்கிறது இருக்குங்க. பல்வேறு வகையான இதில் இருக்குது. நீங்கள் எங்கே போய் எடுத்துகிட்டு மக்கள் கூற இடத்துல கூட நீங்கள் வச்சு இந்த தொழிலை செய்யலாங்க. ஏன்னா ரெகுலராக ஒரே இடத்துல செய்கிறனாலும் செய்யலாம். மக்கள் எங்கெங்கே கூடுறாங்களோ, திருவிழாக்கள், அந்தமாரி பீச்சு, கடற்கரை, சுற்றுலாத்தலங்கள், அங்கே கூட எடுத்துகிட்டு போய் வச்சு கேஸ் ஓவன் மூலமாக இந்த பீஸாவை பேக் பண்ணி விதவிதமாக தயார் பண்ணி விற்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய கிராம பகுதிகளில் பார்த்திங்கன்னா நகரமாக கிராமமாக இருக்கக்கூடிய நடுத்தரமான ஊர்களில் இந்த தொழிலுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. குறிப்பாக கோவை மாவட்டம், சேலம், ஈரோடு இந்தமாரி மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் இதை எப்போ நம்ம ஊரில் வரும் என்று இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ஏக்கத்தை தீர்க்கறதுக்கு இந்தமாரி சிறிய முதலீடு, இது ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. 15,000 ரூபாய்க்கு கிடைக்கிது. ஒரு 10,000 ரூபா முதலீடு இருந்தால் போதுங்க. 25,000 ரூபா இருந்தால் தயார் பண்ணிங்கன்னா 100 ரூபா கொண்ட ஒரு பீஸா 100 பீஸ் போட்டுங்க. 100 பீஸ் விற்றாலே உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் என்பதை நான் கணக்கு பண்ணிங்க. நான் சொல்கிறது 50 போனாலே 5 25 2,500 ரூபா வருமானம் பெறலாங்க. இதில் விதவிதமானது இருக்குங்க. அது எல்லாமே இந்த யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சேனல்லையும் பார்க்கலாம், தமிழில் பார்க்கலாம், ஹிந்தியில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதில் நிறைய ரெசிபி இருக்குங்க. அதை நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் உங்கள் கஸ்டமர்களுக்கு கொடுத்து நல்லா வருமானம் பெறலாங்க. பெரிய சைஸ்லாம் நார்மலாக 200 ரூபாய்க்கு விற்கிறாங்கங்க. சின்ன சைஸு 100 ரூபாங்க. ஸோ நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த தொழில் பார்த்திங்கன்னா குறைந்த முதலீட்டில் ஏதாவது தொழில் இருந்தால் சொல்லுங்கள் சார். டெய்லி கேரண்டியாக ஒரு 1,000 ரூபா 2,000 3,000 ரூபா சம்பாதிக்கணும் சார், உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்க
தயவுசெய்து இந்த பீஸா கடையை, மினி பீஸா கடையை உங்கள் பகுதியில் வச்சு நல்லா வியாபாரம் பண்ணலாங்க. ஏற்கனவே பேக்கரி வச்சுருக்கவங்க, ஏதாவது கடை வச்சுருக்கவங்க, சிறிய லெவலில் ஹோட்டல் வச்சுருக்கவங்க, அவங்களும் இந்தமாரி மினி இந்த கிரில் ஓவனை வாங்கி உங்கள் ஊரில் பீஸா தயார் பண்ணி விற்று நல்லா வருமானம் பெறலாங்க. இது பாருங்கள், ரொம்ப சிம்பிளான மிஷின் தான், கரண்ட்டில் இயங்கக்கூடியது. இதுவே கேஸில் இயங்கக்கூடியது இருக்குங்க. அதே வுட்டில், அதாவது மரத்தில் எரிய வச்சு அந்த அனலில் வேக வைக்கிற இதுவும் இருக்குங்க. இதேமாரி பல வகை மாடல்கள் இருக்குங்க. அது எல்லா விவரமும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க, இது அமேசான்லேயும் கிடைக்குதுங்க. இந்தமாரி கிரில்லு ஓவன், அதாவது பீஸா ஓவன் வந்து அமேசான்லேயும் கிடைக்குதுங்க. எல்லா விதமான விவரங்களும் எங்கே கிடைக்கின்ற முகவரிகளும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாதிரி செய்முறை விவரங்களும் ஏற்கனவே யூடியூப்பில் தமிழ்லையும் இருக்குது, எல்லா மொழிகள்லையும் இருக்குது. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. இதுக்கான மூலப்பொருளும் உங்கள் ஊரில், அதாவது பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய எசன்ஸ் கடையில், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இதுலேயும் கிடைக்குதுங்க. ஸோ செய்யறது ஈஸி தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெறும் மைதா மாவு தாங்க. அதை வந்து ஈஸ்ட்டு போட்டு உப்பை வைக்கணும். உப்பை வச்சு இந்தமாரி காய்கறிகள்லாம் போட்டு வெட்டி இந்தமாரி தயார் பண்ணி நல்ல வருமானம் பெறலாங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.